Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் உடைய ப்ராசஸரை பூஸ்ட் பண்ணி சிஸ்டம் உடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த செட்டிங்ஸை விண்டோஸில் பண்ணுறதால சிஸ்டம் உடைய லேக் அண்ட் லோ எஃபிபிஎஸ் அண்ட் ஸ்லோ பர்ஃபார்மன்ஸையும் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஸ்டமுடைய ரீஸ்டோர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் காட்டுற செட்டிங்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா திரும்பவும் ரீஸ்டோர் பாயிண்ட்டை யூஸ் பண்ண நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை ரிவர்ட் பண்ணிக்கலாம். அதனால் ரீஸ்டோர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் கிரியேட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய ரீஸ்டோர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். விண்டோஸ் சிஸ்டமில் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் ஸ்க்ரீனில் டேட்டா கலெக்டர் செட்ஸ்ன்ற ஆப்ஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே யூசர் டிஃபைன்ட் என்ற ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூன்ற ஆப்ஷனுக்குள்ளே டேட்டா கலெக்டர் செட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் நம்ம கிரியேட் பண்ண போகிற ப்ராசஸுடைய நேம் செட் பண்ணுங்கள். அடுத்ததாக கிரியேட் மேனுவலி அட்வான்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் கிரியேட் டேட்டா லாக்ஸ்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் கவுண்டர் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் கவுண்டர் ஸ்க்ரீனில் ஆட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் ப்ராசஸர் என்ற ஆப்ஷன் மேலே செலக்ட் பண்ணி இன்ஸ்டான்ஸ் ஆஃப் செலக்டட் ஆப்ஜெக்ட் என்ற ஆப்ஷனில் மேக்ஸிமமாக அவைலபிளாக இருக்கிற நம்பரை செலக்ட் பண்ணி ஆட் அண்ட் கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக ஃபினிஷ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இப்போது நாம் கிரியேட் பண்ண ப்ராசஸ் ஸ்டாப்டுன்னு இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் ரன் ஆயின்னு இல்லை. அதனால் இந்த ப்ராசஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஸ்டார்ட் மெனுவில் ரைட் கிளிக் பண்ணி ரன் கமெண்டை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ms config என்ற கமெண்டை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஸ்க்ரீனில் பூட்ன்ற கேட்டகரியில் அட்வான்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நம்பர் ஆஃப் ப்ராசஸரை மேக்ஸிமமாக செட் பண்ணுங்கள். என்னுடைய சிஸ்டமில் 4 தான் மேக்ஸிமமாக இருக்குது. பட் எல்லா சிஸ்டம்லையுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில சிஸ்டம்ஸில் 16 அண்ட் 32 வரைக்கும் கூட இருக்கும். ஸோ மேக்ஸிமமாக அவைலபிளாக இருக்கிற நம்பரை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுங்கள். ஸோ சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை ஓகே பண்ண அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ரீஸ்டார்ட் பாப்அப் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இங்கே எக்ஸிட் வித்தவுட் ரீஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததான் சிஸ்டமில் ஜிபி எடிட்னு சர்ச் பண்ணி எடிட் குரூப் பாலிசியை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக சிஸ்டம் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் சிஸ்டம் ஃபோல்டருக்குள்ளே பவர் மேனேஜ்மெண்ட் ஃபோல்டர் மேலே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள்.
அண்ட் பவர் மேனேஜ்மெண்ட்குள்ளே பவர் த்ரோட்லிங் என்ற செட்டிங்ஸ் ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே டர்ன் ஆன் பவர் த்ரோட்லிங் என்ற ஃபோல்டரை மாடிஃபை பண்ணுங்கள். ஸோ பவர் த்ரோட்லிங் உடைய செட்டிங் ஸ்க்ரீன் டிஃபால்ட்டாகவே நாட் கான்ஃபிகர்ட்னு தான் இருக்கும். ஸோ இங்கே எனபிள்டுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி பவர் த்ரோட்லிங்கை எனபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக சிஸ்டமுடைய ஸ்டார்ட் அப் ஆப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஸ்டார்ட் அப் ஆப்ஸில் என்னபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே டர்ன் ஆஃப் பண்ணுங்கள் எக்ஸப்ட் ஆன்டிவைரஸ். ஏன்னா இங்கே என்னபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே உங்கள் சிஸ்டம் ஸ்டார்ட் அப் ஆகும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். அதனால் சிஸ்டமுடைய ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் எல்லாமே டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸில் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.